வணக்கம். பிரபஞ்ச அழகி யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். பிரபஞ்சத்திற்கு நன்றி. இன்றைக்கும் ஒரு முக்கியமான விஷயம்தான் பேச வந்திருக்கேன். என்ன அப்படின்னா ஆயில் புல்லிங். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சிலர் பண்ணுறதில்ல. என்ன பண்ணலாம் அப்படின்னா, காலையில் எழுந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னால் நல்லெண்ணெய் பிடிச்சிது அப்படின்னா கொஞ்சம் நல்லெண்ணெயை ஒரு 5 ml கொஞ்சம் அதான் நம்ம வாய் கொள்கிற அளவுக்கு வாயில் ஊற்றிட்டு பேசாமல் நீங்கள் காலை கடன்கள்லாம் பண்ணிகிட்ருங்க. காலையில் என்னென்ன வேலை செய்யணுமோ செஞ்சுக்கிட்டே அந்த ஆயிலை வாய்க்குள்ளே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 2-3 மினிட்ஸு ஒரு 3 நிமிஷம் வச்சுட்டு இருந்துட்டு அப்புறம் நல்லா வாயை அப்படி நல்லா எல்லா பக்கமும் அந்த எண்ணெய் படுற மாதிரி நல்லா வாய் ஃபுல்லாக பண்ணிவிட்டு நீங்கள் துப்பும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா நல்லா நுரையாக வரும். அது அது பண்ணுறதுனால என்ன நன்மை அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு கண் எரிச்சல் சரியாக போகும். இப்போ எல்லாருமே மொபைல் கம்பல்சரியாக பார்க்குறீங்க. அப்போ என்ன ஆகும், கண் எரியும். கண் எரியும் போது உங்களுக்கு தூக்கமின்மை, தூக்கம் சரியாக வரவே வராது. அப்படியேப்பட்டவங்க என்ன பண்ணலாம்னா இந்த ஆயில் புல்லிங் பண்ணலாம். நல்லெண்ணெயில் பண்ணலாம். நல்லெண்ணெய் பிடிக்காதவங்க தேங்காய் எண்ணெயில் பண்ணலாம். காலையில் ஒரு முறை பண்ணுங்கள். அதே மாதிரி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரஷ் பண்ணலாம். ப்ரஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த வழுவழுப்பு தன்மை இருக்காது. அதே சமயம் அது பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா வாய் நல்லா சுத்தமாக ஆகும். வாய்க்குள்ளே எந்த கிருமியும் இருக்காது. ரெண்டாவது பாடி உங்களுக்கு குளிர்ச்சி அடையும். சூடாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் உடம்பு குளிர்ச்சி ஆச்சுனாலே பாதி நோய் உங்களுக்கு சரியாக போயிடும். அதே சமயம் முடி கொட்டுதல் சரியாக போகும். உடம்புல அரிக்கிற தன்மையெல்லாம் ஓவர் சூடானால் தான் உங்களுக்கு உடம்பு அரிக்கும். நீங்கள் இப்போ 2 வீலரில் காரில் பஸ்ஸில் போனால் கூட உங்களுக்கு உடம்பு ஹீட்டாக தான் இருக்கும். இந்த ஹீட்டை சமநிலைப்படுத்தும் அந்த ஆயில் புல்லிங். அது நீங்கள் எல்லோரும் விளையாட்டாக நினைக்கிறீங்க. அது ரொம்ப 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 நல்ல ஒரு பழக்கங்க. தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க. தேங்காய் எண்ணெய் பிடிச்சா தேங்காய் எண்ணெயில் பண்ணுங்கள், இல்லைன்னா நல்லெண்ணெயில் பண்ணுங்கள். வயிற்றில் இருக்க புண்ணு கூட ஆறிடுங்க. ஏன்னா இந்த தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணெயும் உங்களுக்கு குளிர்ச்சி. எஞ்சான் உடம்புக்கு உங்களுக்கு சிரசு தான் பிரதானம். அதில் வாய் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. வாயில் சிலருக்கு துர்நாற்றம்லாம் அடிக்கும். அப்படியேப்பட்டவங்கெல்லாம் அந்த ஆயில் புல்லிங் பண்ணுறச்ச அந்த ஸ்மெல் வராது. பல் பிரச்சனையெல்லாம் சரியாக போகும். எல்லோரும் நீங்கள் என்ன கேட்கலாம், எங்களை நீங்கள் பல் பிரச்சனைன்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கு மட்டும் ஏன் அந்த பல் உடஞ்சிருக்கு அப்படின்னு. எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அதனால தான் என்னோடய பல் அடிபட்டதுனால உடஞ்சிடுச்சு. நானும் ஆயில் புல்லிங் பண்ணேன். அதனால் நிறைய நன்மைகள் நடந்திருக்குங்க. உடம்பு குளிர்ச்சி அடையும், கண் எரிச்சல் சரியாக போகும், முடி நல்லா வளரும். அதே சமயம் உள் உறுப்புக்கள்லாம் உங்களுக்கு சரி பண்ணப்படுதுங்க இந்த ஆயில் புல்லிங் பண்ணுறதுனால. அதனால் எல்லாருமே தொடர்ந்து பண்ணுங்கள். குழந்தைங்களானாலும் அவங்களுக்கும் பழக்கி விடுங்க. அவங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்காத அந்த ஸ்மெல்லு தேங்காய் எண்ணெயை வாயில் வச்சு கொப்பளிக்க சொல்லுங்கள். இந்த வெள்ளைப்படுதல்னு இந்த பெண்களுக்கு இருக்கிற அந்த நோய் கண்டிப்பாக சரியாக போயிடுங்க. நிறைய நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் இந்த ஆயில் புல்லிங் பண்ணுறதுனால இருக்குது. வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் வேணும்னா என்னை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நன்றி. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிரபஞ்சத்திற்கு நன்றி.